அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்வில் ஒரு புயல். ஒரு சமயம் மதீனத்து பெண்களிடையே பெரும் பரபரப்பாக ஒரு செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. எங்கு பார்த்தாலும் இதே செய்தி. இச்செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிந்த போது உள்ளம் ஒடிந்தார்கள். அனலில் இட்ட புழு போல துடித்தார்கள். என்ன விஷயம் தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலுடைய மகளை 2ஆம் தரமாக திருமணம் செய்ய போகிறார் என்பதுதான் அந்த அபாய செய்தி. அன்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே சென்றிருந்தார்கள். இச்செய்தியை கேட்டு யாரிடம் சொல்லி ஆறுதல் அடைவது என்று தெரியாமல் துடித்துக் கொண்டிருந்தார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இச்செய்தியை அருமை தந்தைக்கு தெரிந்தால் அவர்கள் இதயம் தாங்குமா என்று மனப்போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசியில் தந்தையுமே சென்று முறையிட முடிவு செய்து தந்தையை பார்க்க புறப்பட்டார்கள். மகளாரின் சோக முகம் கண்டு பதறி போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். விஷயத்தை அழுது கொண்டே சொன்னபோது துடிதுடித்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே மகளை அழைத்துக் கொண்டு மருமகனை பார்க்க புறப்பட்டார்கள். எங்கும் காணவில்லை. பள்ளியில் இருப்பதாக ஒருவர் கூறினார். உடனே பள்ளியை நோக்கி நடந்தார்கள். அங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களை அழைத்து கூறிய முதல் வார்த்தை இதுதான், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய உடலின் ஒரு பகுதியாகும். அவருக்கு வேதனை தருபவர் எனக்கு வேதனை தந்தவர் போன்றவர்கள் என்று சொன்னார்கள். பாவம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென மாமாவும் மனைவியும் வந்து நின்று கொண்டு இப்படிப்பட்ட வார்த்தை கனிகளை அள்ளி வீசுகின்றார்களே என்று கலங்கி போய்விட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் கோபத்திற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லையே. உங்கள் மகள் பற்றி கூறியது எனக்கு நன்கு தெரியும் அல்லாஹ்வின் அருமை தூதரே என்று சொன்னார்கள். அப்படியானால் நீர் அபூஜஹலின் மகளை திருமணம் செய்ய எப்படி துணிந்தீர்கள்? அவளை நீர் திருமணம் செய்ய நாடினால் திருமணம் செய்து கொள்ளும். என் மகள் ஃபாத்திமாவுக்கு விடுதலை அளித்து விடும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதரின் மகளும் அல்லாஹ்வின் எதிரியின் மகளும் ஒரே வீட்டில் இருக்க முடியாது என்றார்கள். இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இந்த எண்ணம் ஒருபோதும் ஏற்படவில்லை. இது பொய்யான வதந்தியாகும் என்று சொன்னார்கள். இதை கேட்ட பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மனம் ஆறுதலை அடைந்தது. வீண் வதந்தியை நம்பிவிட்டோமே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலை தாழ்த்தி நின்றார்கள். உடனே தனது அருமை மனைவியை வீட்டிற்குள் அழைத்து சென்று தனது அன்பு எவ்வளவு என்பதை எடுத்து சென்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலாலை அழைத்து இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பி பிறர் மனதை நோவினை செய்பவர்கள் யார், அவர்களை அழைத்து வாருங்கள் என்று ஏவினார்கள். அங்கு மக்கள் திரளாக கூடிவிட்டார்கள். அங்கு அந்த கூட்டத்தை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறரின் மகிழ்ச்சியை அழித்து பிடுங்கும் இதை செயலை இட்டுக்கட்டான பொய் வதந்திகளை செய்யாதீர்கள் என்று உபசரித்தார்கள். படிப்பினை, இந்த வதந்தி வந்ததிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மீது அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களானார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கணவர் மீது வீண் வதந்தியை நம்பி அவசரப்பட்டு விட்டோமே என்று வருந்தி கணவனின் நலனில் மிக அதிகமாக கூடுதல் கவனம் செலுத்த துவங்கினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அன்பு, பரிவு, பாசம், வறுமையில் பொறுமை, கணவன் வருமானம் அறிந்து செலவு செய்வது போன்ற நல்ல பண்புகளால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறக்கும் வரை வேறு திருமணமே செய்யவில்லை. தன்னுடைய இறப்புக்கு பிறகுதான் இந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை கணவனுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதுபோலவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகு சகோதரி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகள் உம்மமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 2வது திருமணமாக செய்து கொண்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த 7வது நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுமணம் புரிந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு 4 திருமணம் முடித்து 32 குழந்தைகள் பெற்றார்கள். சிலர் குடும்பத்தில் வீண் வதந்தியை பரப்பி அதனால் அக்குடும்பமே வேதனைப்படுவதை கண்டு ரசிப்பார்கள். பொதுவாக இதில் பெண்களுக்கான அதிகம் பங்கு இருக்கும். இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்பமும் அகப்பட்டு கொண்டதுதான் பெரும் வேதனையாகும். மதீனத்து அன்சாரி பெண்களிடையே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகியது என்றால் நம் பகுதியில் நம்மை போன்ற சாதாரண மக்களிடம் இது சகஜம். குடும்ப பிளவை உண்டாக்க குழப்பம் செய்வதை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.